ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இல்லை, இனிமே நம்ம இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சௌபாக்கியவதி ட்ராமாவோட பார்ட் 1 வீடியோவில் என்ன நடந்துச்சுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் எதை காட்டுறாங்க, இவ வந்து நடுராத்திரியில எங்கேயோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடி 4-5 பேர் துரத்தி வந்துகிட்டு இருக்கானுங்க. அவள் ஓடுறத பார்த்தா உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி தான் தெரியுது. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தவன் கீழே இறங்கி வரான். அவன் யாருன்னு அவனோட முகத்தை கூட நம்ம ஹீரோயினி பார்க்கல. ஆனால் பயந்து போய் பின்னாடி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவனோட முகத்தையே காட்டுறாங்க. இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. சாரி, சைக்கோன்னு நான் இவனையே சொன்னேன் அப்படிங்கிறத பின்னாடி பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இவன் நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எத்தனை தடவை அவங்ககிட்ட நான் சொல்றது நைட் டைம்ல ஜாகிங் போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஏமா நீ இந்த நடுராத்திரில இங்கே நீ ஓடி வந்த, சரி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. ஆனா நம்ம ஹீரோயினி பயத்தோடையே தான் அவன் கூட போறா. வீட்டுக்கு வந்ததும் காரை விட்டு கீழே இறங்க சொல்றா. ஆனா இவளால காலை கீழே வைக்க முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் ஓடி போனாலும் அதனால காலே பயங்கரமா வலிக்குது போல. உடனே இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு, வெயிட்மா உனக்கு கால் பயங்கரமா வலிக்குதுல, இதுக்கு தான் சொன்னேன் ஜான்வி, இதுக்கப்புறம்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது இந்த மாதிரி நைட் டைம்ல, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அப்படியே அலேக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். அங்க போய் ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு இவன் பாட்டிக்கே சமைக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு அடுப்புல பேனை வைக்கிறான்னா இன்னொரு அடுப்புல கம்பியை வைக்கிறான். எதுக்கு இவன் அப்படி வைக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. இவன் பாட்டிக்கே பிரெட் ஆம்லெட் எல்லாம் பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். யாருக்கு நம்ம ஹீரோயினிக்காக தான் ஆசாசியா சமைச்சு எடுத்துட்டு வரானா அப்படின்னு பார்த்தா இல்ல, இவனுக்காக தான் சமைச்சிருக்கான். உட்காந்து அதை திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம ஹீரோயின் எங்கடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு, இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்பி பழுக்க போட்டு வச்சான்ல, அதை எடுத்துட்டு வரான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி பயந்து சாகுறா. அவன் என்ன பண்ண போறான் எது பண்ண போறான்னு தெரியல. அந்த கம்பி அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட கால்லே வச்சிடறான். அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா, வலிக்குது அப்படின்னு. எதுக்கு ஜான்வி நீ இப்படி பண்ற, என்னை விட்டு நீ ஏமா போகணும்னு நினைக்கிற, இப்ப பாரு உனக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவளோட காலில் சூடு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவ கத்துனதோட இப்ப விடிஞ்சிருச்சு. காலங்காத்துல நம்ம ஹீரோயினி கண் முழிச்சு பாக்குறா. புருஷங்காரன் தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரான். பொண்டாட்டி காலில் காயமா இருக்குல்ல, அதுக்குமே இவன் உட்காந்து பாசமா பொண்டாட்டி காலில் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அவ பயந்துகிட்டே இருக்கிறா. எதுக்கு ஜான்வி இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னை விட்டு தூரமா போகும்போது உனக்கு இப்ப எப்படி வலிக்குதோ அதை விட 100 மடங்கு என்னோட இதயத்துல வலிக்குது. இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறான். அவளால நடக்க கூட முடியல. காலை உந்திக்கிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்கு போறா. அங்க போய் முகத்தை கழுவிட்டு வரதுக்கு கொஞ்சம் தான் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இவன் ஜான்வின்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அவளும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வெளியே வரா. என்ன ஜான்வி, வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? 2 நிமிஷம் தான் நான் டைம் எடுத்துக்கணும்னு சொன்னேன்ல, இப்ப பாரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 3 நிமிஷமா வாஷ்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டுற மாதிரி பேசுறான். இவ பயந்து போய்ட்றான். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரி வாமா டீ ஆற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு டீ எல்லாம் ஊத்தி பாசமா கொடுத்துட்டு, சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போயிட்டு வரேன், ஆனா எனக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்கே பிடிக்கலமா, இருந்தாலும் என்ன பண்றது, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால தான் நான் போறேன், சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீ வீட்டெல்லாம் நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். வெளியே வந்து அவகிட்ட உள்ளார லாக் பண்ணி வைக்க சொல்லிட்டு இவன் வெளியவே லாக் பண்ணி வச்சுட்டு போறான். பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை போல. அது மட்டும் இல்லாம வாட்ச்மேன் கிட்ட வேற சொல்லிட்டு போறான், இங்க பாரு என்னோட பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு, அவ எங்கேயாவது ஓடி போனா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்ச்மேனையும் மிரட்டி வச்சுட்டு போறான். புருஷங்கரை போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி மட்டும் அந்த வீட்டுல அத்தை பேர் வீட்டுல பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்கிறா. அப்போ பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதுல நம்ம ஹீரோ தான் வாண்டடா வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு வந்திருப்பான். இதுல பாட்டிக்கு சந்தேகமாவே இருக்கு. உடனே பையனை கூப்பிட்டு தனியா கேக்குது, யாருப்பா அந்த பையன்னு கேட்டா, அவர் பேரு விராஜ் டோப்ரால், அவர் ரொம்பவே பணக்காரவர், அவர்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பையன் அளந்து விட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா, அவ்வளோ பணம் இருக்குங்கிற சொத்து இருக்குங்கிற அப்படிப்பட்ட பையன் எதுக்காக நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேட்கணும், ஏழை வீடு தானே நம்ம வீடு, ஏழை வீட்டுல எதுக்காக அவன் வந்து பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவருக்கு நம்ம ஜான்வியை பிடிச்சி போச்சு அதனால வந்து பொண்ணு கேட்கிறாரு, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு அவனே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க சந்தேகப்படுறதுலாம் சரிதான் பாட்டி, ஆனா நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சின்ன வயசுலேருந்தே அனாதையாக தான் வாழ்ந்தேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, இப்போ நான் உங்கள் வீட்டு பொண்ணு ஜான்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும், பாட்டி கிடப்பாங்க, அப்பா கிடப்பாங்க, அம்மா கிடப்பாங்க, அப்புறம் ஜான்வியோட தங்கச்சிங்களாம் எனக்கு தங்கச்சிங்க தானே, ஸோ ஒரு மொத்த குடும்பமே எனக்கு சொந்தமாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவனா. அதனால தான் இவங்களும் நம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். எப்படி இருக்குமா என்னோட வீடு, இதுதான் என்னோட வீடு, சே நான் தப்பா சொல்லிட்டேன், இதுதான் நம்மளோட வீடு, சரிவா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அழைச்சிட்டு போகிறான். அப்போ வாசல்லே நிற்க வச்சுட்டு, வெயிட் இங்கே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே இருந்து வந்து ஆர்த்தி திட்டு எடுத்துகிட்டு வரான். அது பார்த்தாதுக்கு அந்த அரிசி வர வைப்பாங்கல்ல, அதையும் வச்சுட்டு சொல்கிறான், இங்கே பாருமா இதெல்லாம் உனக்கு பண்ணுறதுக்கு பெரியவங்க யாரும் இந்த வீட்டில் கிடையாது, ஆனால் அதுக்காக என் பொண்டாட்டிக்கு நடக்கிற எந்த ஒரு சடங்கு
சடங்குமே நடக்காமல் இருக்கக்கூடாது. என்னோட பொண்டாட்டியை சகல மரியாதையோட தான் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலு கீழே வச்சிருக்க அந்த அரிசியை தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். எப்படி இருக்கு என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த வீடு இதோட முடியலை, இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா உனக்கு கால் பயங்கரமாக வலிக்குமா, என்னோட பொண்டாட்டியோட கால் தரையில் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொண்டாட்டியை செந்துக்கா தூக்கிட்டு போய் வீட்டெல்லாம் சுற்றி காட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பொண்டாட்டியை பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு அந்த பொண்டாட்டி காலே சூடு போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினி நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காரு, தோட்டக்காரவர். அவர்கிட்ட அண்ணா அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், போன தடவை உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு தாமா உன் புருஷன் என் கையை உடைச்சிட்டான், இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ப்ளீஸ் அண்ணா எனக்கு உங்களோட ஃபோன் மட்டும் கொடுங்க, நான் 2 நிமிஷம் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இவ விடாம கெஞ்சிக்கிட்டே இருக்கா, ஆனால் அவர் கொடுக்காம போயிட்டே இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து இன்னொரு தோட்டக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி சரி அவர் ஃபோன் கொடுக்காட்டி என்ன, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அவன் ஆஃபீஸ் விட்டு வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கதவை திறக்க போறா. ஆனால் அவன் வெளியே லாக் பண்ணி வச்சுட்டு போறான். உடனே அங்கே எங்கேயும் சுற்றி முற்றி எல்லா டோரையும் திறக்கிறா. ஆனால் எந்த டோருமே திறக்க முடியல, எல்லாமே லாக்ல தான் இருக்கு. அப்போ டோர் லாக் ஆயிருக்குன்னா சாவி இந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு திங்ஸையாக போட்டு கழிச்சு போட்டு. ஆனால் அந்த சாவி எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வெக்ஸாகி அப்படியே உட்காந்துருக்கா. அப்போ இவளோட கையில் ஒரு ஷால் தட்டுப்படுது. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி திரும்பவும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அதில் இவன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்டாட்டியை ரூமுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டு இவன் ரூமெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளவா ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவளும் உள்ளே வந்து பார்த்துட்டு அசந்து போயிடுறா. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பெட்டில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இது வரைக்குமே எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் இப்போ நீ கிடைச்சிட்டால என்னோட மனைவியா, என்னோட லைஃப் லாங் நீ என் கூடவே வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ண வரான். அப்போ அவளோட கை மேலே கரப்பாம்பூச்சி ஏறி வந்துடுது. அதை பார்த்ததுமே பயந்து போய் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த பக்கம் ஓடி போயிடுறா. இவனுக்கு அந்த இடத்துல மூட் ஆஃப் ஆயிடுது, ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவ வேற அந்த பக்கம் நின்றுக்கிட்டு ப்ளீஸ் விராஜ் இந்த கரப்பாம்பூச்சி எப்படியாவது இங்கிருந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பேசிட்டு இருக்கா. இவன் உடனே அந்த கரப்பாம்பூச்சியை எடுத்து கையில் எடுத்து வச்சிட்டு இருக்கான். தூக்கி போடுங்கன்னு சொன்னா, ஏ கரப்பாம்பூச்சியை உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட பொண்டாட்டியோட உடம்பே நீ டச் பண்ணியிருப்ப, உனக்கு அவ்வளோ திமிரா, இரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாலில் இவன் அந்த கரப்பாம்பூச்சியை போடுறான். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. கரப்பாம்பூச்சி அதுல போட்டது மட்டும் இல்லாம அதை அப்படியே எடுத்து குடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டா வருது. இதே தானே அந்த 2வது சைக்கோவும் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் பள்ளியை போட்டு பாலில் குடிப்பான், இவன் கரப்பாம்பூச்சியை போட்டு குடிக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறா. இப்படித்தான் அவனோட சைக்கோ குணம் முத நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு போல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஆள் வந்து மேடம்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். யாருன்னு போய் பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் கேட்கும் போது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் தான் இப்போ ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுத்து இந்த அம்மா நீ பேசுமா, பேசிட்டு சீக்கிரமா கொடுமா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா, உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினி அவளோட வீட்டுக்கு கால் பண்றா. அந்த பக்கம் கால் எடுக்கிறது பாட்டி தான். பாட்டியோட குரலை கேட்டதுமே இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. உடனே பாட்டி கேக்குது, என்னாச்சுமா ஜான்வி, எதுக்காகமா நீ அழுகுற, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் அந்த பக்கம் பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி ஒரு பாட்டு பிளே ஆயிட்டு இருக்க சத்தம் கேக்குது. உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே ஒரு ஷாக்கோட பின்னாடி திரும்பி பார்த்தா புருஷங்காரன் வந்து நிக்கிறான். ஆபீஸ்க்கு போனவன் வீட்டுக்கு வந்துட்டான் போல. அதுவும் இப்போ பொண்டாட்டி கையில போன் வேற இருக்கு. என்ன பண்ண போறான் எது பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த டிராமா எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்காக கமெண்ட்ல வந்து இது சக்தி சீரியலோட காப்பி கீப்பின்லாம் யாரும் வந்து சொல்லிடாதீங்க. இதுதான் ஒரிஜினல் விஷன். 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிராமா எடுத்துட்டாங்க. இது அங்க நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் தமிழ்ல இதே சீரியலை சக்திங்கிற பேர்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதை நான் ஒரு பதிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கப்பா, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான். ஸோ டிராமா எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.